Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்கள் சௌபர்ணியா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லோரையும் ரொம்ப நாளாக ஒரு 30 days சேலஞ்சில் வெயிட் பண்ண வச்சுருக்கேன் பெண்டிங் 11 வீடியோஸ்க்கு. ஸோ அந்த 11 வீடியோஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 19 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னும் 11 வீடியோ போடணும். அந்த சேலஞ்சில் நான் தோத்தேன் ஜெயித்தேன் அதெல்லாம் நான் பேச வரலைங்க. பட் என்னோடய கான்செப்ட் என்னென்னா, அப்போ இருந்த சுச்சுவேஷனில் பப்பியோட இழப்பிலேருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டேன். பட் வீட்டில் இருந்த சுச்சுவேஷனில் எனக்கு அந்த போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்க வெட்டிங் சொல்லி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்னு 20 days கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ 20 days கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணுன்றதுனால என்னால் அந்த 30 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் நான் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இல்லை, நிறையவே டைம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த 11 வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து 20th வீடியோ வரும். 20th டே 20th வீடியோ இன்றைக்கி வரும். இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டே 20th வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் 30 days வீடியோவாக கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக 30 days நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் 30 days ஃபேஸ் பேக் சேலஞ்சை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக டே 1 to 30 வரும். ஸோ நீங்கள் அப்படி பார்த்து நீங்கள் அந்த 30 days ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ என்னோடய ஸ்கின்னில் வந்து நான் எந்த ஒரு மேக்கப்பும் போடலை. இது பேர் ஸ்கின் தான். ஸோ 6 மாதம் கல்யாணம் ஆக போகுது. ஸோ இந்த 6 மாதம் அந்த 30 days ஃபேஸ் மாஸ்க் சேலஞ்ச் நான் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் பேக் கூட போடலை. அண்ட் ஃபேஸில் வந்து எந்த விதமான ஃபவுண்டேஷனும் எதுவுமே போடாமல் என்னோடய ஸ்கின் வந்து இன்னும் வரைக்கும் நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் என் கல்யாண வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னோடய கல்யாணத்தில் என்னோடய ஸ்கின் எவ்வளோ ஈவனாக இருந்தது. அது காரணமும் அந்த சேலஞ்ச் நான் பண்ணதுனால தான். ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. ஆனால் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஒத்து வராது. எந்த புது இன்க்ரீடியண்ட்டும் உங்கள் ஸ்கின்னில் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் ஒரு பேட்ச் டேஸ்ட் பண்ணுங்கள். ஒத்துக்கிட்டால் மட்டும் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 30 day சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்றைக்கி உங்கள் கூட நான் டே 20 ஃபேஸ் மாஸ்க் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் பீல் ஆஃப் மாஸ்க். இந்த மாஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இது வந்து ஹீட் பண்ணுறதுக்காக. அதில் 1 teaspoon அளவுக்கு ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், இல்லைனா ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது 1 teaspoon கூட நம்ம வந்து 2 teaspoon அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இதை இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுருங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்க்கணும். 2 teaspoon அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது எல்லாமே இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் மெல்ட் ஆகி நல்லா சாஃப்டாக ஆகணும். இந்த ஜெலட்டின் எல்லாமே எடிபிள்ன்றதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம ஸ்கின் எந்த விதத்துலையும் இரிட்டேட் பண்ணாது. அது அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை மட்டும் கரெக்டாக ரிமூவ் பண்ணிடுற வேலையை சூப்பராக பார்க்கும். இது வந்து நல்லா லிக்விடாக நீங்கள் மெல்ட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப திக்காக மெல்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது சுட சுட நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது. இது ஆறுனதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ஆறும் போது இது திருப்பி ஒரு மாதிரி டைட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் பண்ணும் போதே கொஞ்சம் லிக்விடாக பண்ணிட்டீங்கன்னா அது ஆற உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே தெரியும், அதில் இருக்க கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு ஒரு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்குது. ஸோ இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி இன்னும் நல்லா லிக்விடாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சி தான் இதில் மெயின். இது கரெக்டாக நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் அது ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பீல் ஆஃப் மாஸ்க்காக வேலை பார்க்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes இதை ஆற விட்டுருங்க. ஆற வைக்கும் போது இதே பவுலில் ஆற வைக்காதீங்க. நீங்கள் வந்து வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு அது எந்த டைமில் இருக்கும் அப்படின்னு தெரியாது. அப்படியே ஒரு வேளை அது வந்து டைட்டாக ஆகிடுச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா, திருப்பி கொஞ்சம் அடுப்பில் வச்சு லைட்டாக ஒரு 1/2 teaspoon தண்ணி ஊற்றுனீங்கன்னா திருப்பி இது மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் இது கூட 1/2 teaspoon வேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் கூட சேர்த்துக்கலாம், இல்லை எதுவுமே சேர்த்துக்காமல் வெறும் ஜெலட்டின் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் நோஸ் மேலே, உங்கள் ஃபோர்ஹெட்டில், உங்கள் லோவர் சின்னில் எங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இதை ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணுற போகிறது இல்லை. நான் வெறும் நோஸ், சின் அண்ட் ஃபோர்ஹெட்டில் தான் மோஸ்ட்டாக அப்ளை பண்ணுவேன். நான் தொடர்ந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா பிளாக் ஹெட்ஸ்லாம் இல்லை. பட் பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஸ்டிக்கி ஆகும். இன்னும் விட்டுட்டிங்கன்னா இதை அப்ளையே பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து திருப்பி மெல்ட் பண்ணி லைட்டாக வார்ம் ஆனோடனே நீங்கள் எடுத்துகிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி பீல் பண்ணி எடுங்க. ஜென்டிலாக பீல் பண்ணி எடுங்க அப்வர்ட்ஸில். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த பீல் ஆஃப் மாஸ்க்லேயே வந்துடும். ஸோ ஒன்ஸ் இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த இடத்த வாஷ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா ஒரு ஐஸ் க்யூப் மசாஜ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா உங்கள் போர்ஸில் இருந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் நீங்கள் வெளில எடுத்துட்டீங்க. இப்போ அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கும். திருப்பி அதில் எந்த டர்ட்டும் போகாமல் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஐஸ் க்யூப் மசாஜ். நல்லா ஜென்டிலாக இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸில் கூட நீங்கள் இந்த மசாஜ் கொடுக்கலாம். அது உங்களோட ஃபேஸை ரொம்ப காமிங்காக வச்சுக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பீல் ஆஃப் மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் தடா பாய், see you.